வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய வேலை. இப்போயுமே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால ஒரு 2 நாள் மட்டும் எனக்காண்டி பொறுத்துக்குங்க. ஓகேவா? ஸோ டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு நான் உங்களுக்கு வந்து லைவ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ப்ரீமியரில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மே மாதம் 27ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். டமால் டமால்னு போட்டு விட்டுறேன். திரும்பியும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். 9 மணிக்குள்ளே போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ திடீர்னு மழை பெஞ்சிக்கும் போது திடீர்னு லைட்டாக உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ தயவுசெய்து ஒரு சாரி. ஓகேவா? ஸோ மே 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 599 ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, நிதின் கட்கரி ஹாஸ் ரீசென்ட்லி இனாகிரேட்டட் விச் டனல் அண்டர் த சார்தம் பரியோஜனா த்ரூ அ வீடியோ கான்ஃபரன்ஸ். ஃபஸ்ட் இந்த சார்தம் பரியோஜனா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். சார்தம் பரியோஜனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணிய ஸ்தலங்களான 4 இருக்குது உத்தரகாண்டில். ஸோ அதை இணைக்கிறதுக்கான ஒரு திட்டம், ஒரு யோஜனா தான் வந்து சார்தம் பரியோஜனா. சார் அப்படின்னா 4 எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம நிதின் கட்கரி இப்போ ரீசண்டாக இந்த சார்தன் பரியோஜனாக்கு கீழே ஒரு டனல் ஒன்று உருவாக்குறாரு. சரியா? சம்பா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் அந்த சிட்டிக்கு கீழே ஒரு டனல் ஒன்று உருவாக்குறாங்க. யார் நிதின் கட்கரி இதை இனாகுரேட் பண்ணி வச்சுருக்காரு. யார் இதை இந்த டனலை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரோ கன்ஸ்ட்ரக்ட். நம்ம கூட ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம். அருணாச்சல் பிரதேசில் கூட ப்ரோ வந்து அந்த சுபன்ஸ்ரீ ரிவருக்கு மேலே டப்பரிஜோ அந்த டேம் அந்த பாலம் கட்டினாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து 440 மீட்டர் லாங் டனல் ஒன்று சம்பா டவுனில், உத்தரகாண்டில் சம்பா டவுனில் கட்ட போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இனாகுரேஷன் வந்து யார் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிதின் கட்கரி, டிரான்ஸ்போர்ட் அந்த மினிஸ்டர்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிதின் கட்கரியோட கான்ஸ்டுவன்சி என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் கீழே போட்டுருங்க. ஸோ உத்தரகாண்டில் தான் வந்து இந்த டனல் வந்து கட்டப்படுகிறது. 440 மீட்டர் கட்ட போகிறது யாருன்னா ப்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட்ட போகிறாங்க. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, அந்த சார் தம் பரியோஜனா அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது இந்த 4 இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி. உத்தரகாண்டில் இந்த 4 இடத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான். ஸோ ப்ரோ ஆர்கனைசேஷன் ரீசெண்ட் நியூஸ் இருந்தால் போட்டிருக்கேன் பாருங்கள். 430 ஃபீட். சரியா? அருணாச்சல் பிரதேஷ் சுபன்ஸ்ரீ ரிவருக்கு மேலே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாம்பார் சாப்பிடணும்னா நீங்கள் வடகரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து, த ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் விச் பிளேஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி கமாண்டர் கான்ஃபரன்ஸுன்றது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். பைஆனுவல் ஈவெண்ட் இது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 2020க்கு வந்து ஏப்ரல்லே நடக்கிறது. 2 ஃபேஸாக நடக்கும். 2 ஈவெண்ட்டுன்னு சொன்னேன்ல, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்கும். ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரலில் நடக்க இருந்தது. கொரோனாவில் போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நியூ டெல்லியில் சவுத் பிளாக்கில் வந்து இந்த ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 to 29 மே வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனோட லாஸ்ட் வீக்கில் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கில் வந்து மெயினாக பேசப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லடாக் ஆக்கிரமிப்பு பற்றி, அந்த சைனா அந்த பார்டர் அக்ரிகேஷன் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ், the term of Sandip Mukund Pradhan, Director General of Sports Authority of India, has been extended for a period of dash years. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சந்தீப் முகுந்த் பிரதான்றவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலாக இருக்கார் ப்ரெசண்ட்டாக. அவரோட டென்யூரை திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து முகுந்தா பாட்டை வந்து 2 தடவை பாடினீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி டைரக்டர் ஜெனரல் நம்ம சந்தீப் பிரதான் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்ட் நியூஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மெம்பர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அவங்க. சரியா? இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு ஆர்டராக வழிமுறையாக ஸ்போர்ட்ஸ் ப்ரொசீஜர்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்னு ஒரு நியூஸு. அதே மாதிரி சாய் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அது யாரோட சேர்ந்து அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா?
அதே மாதிரி சாய் இப்போ கேலோ இண்டியா அத்லெட் 2749 நபர்களுக்கு 30,000 ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. சரியா, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக. ஸோ அடுத்த நியூஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அடுத்து, the researchers at which institute have developed a lighter breathable PPE kit to fight COVID-19. இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நேவி வந்து இந்த மாதிரி பிரீத்தபிள் பிபிஇ கிட் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது. ஸோ இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி இருக்காங்களே, இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பிரீத்தபிள் கிட் வந்து கொரோனாக்காண்டி உருவாக்கியிருக்காங்க பிபிஇ கிட். இதுதான் பிபிஇ கிட் ஃபோட்டோவில் உள்ளது. சரியா, ஸோ ரீசெண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நவ்ராக்ஷா, அந்த இந்தியன் நேவி கிரியேட் பண்ண பிபிஇ கிட் நேம் பார்த்தீங்கன்னா நவ்ராக்ஷா. அதே மாதிரி பிபிஇ கிட் உருவாக்குறதுல பார்த்தீங்கன்னா சைனா டாப் பொசிஷனில் இருக்காங்க, இந்தியா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இது ஒரு ரீசெண்ட் நியூஸ். அதே மாதிரி ஐஐடி கவுஹாத்தி பார்த்தீங்கன்னா வந்து பிபிஇ கிட்டுக்கு வந்து ஆன்டிவைரல் கோட்டிங் ஸ்ப்ரே ஒன்று வந்து உருவாக்குனாங்க. இது ஒரு நியூஸ். ஓகே, ஸோ அடுத்து ஐஐடியோட ரீசெண்ட் நியூஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் எடுத்துக்கும், உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டமால்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னவா என்ன வேணும்? சரியா, ஐஐடி கவுஹாத்தி. ஓகேவா, ஸோ அடுத்து, நேம் த ஆப் லான்ச்டு பை 2 aspiring chartered accounts, Meha Malik and Leisha Arya, which offers a wide range of taxation solution to the customers in real time. ஒன்றுமே இல்லை, ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஹா மாலிக். சரியா, யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஹா மாலிக்கும் இந்த லீஷா ஆர்யாவும் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதற்காகனா வந்து கஸ்டமரோட ஒரு ஒரு டாக்ஸேஷனுக்கான சொல்யூஷனுக்காக இந்த ஆப் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா, கஸ்டமர் இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஆப்பு. ஸோ அவங்களோட டாக்ஸேஷனை வந்து ஒரு ரியல் டைமாக வந்து அவங்க பண்ணிக்கலாம். சரியா, இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நிறைய வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அவங்க இதில் நிறைய ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே டேக்ஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மேகாவும் லிஷாவும், சரியா, மேகாவும் லிஷாவும் ஜேஜே பாடல்களை பாடிக்கிட்டே வந்து இன்கம் டேக்ஸ்க்கு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை லான்ச் பண்ணும் போது அவங்க ஒரு மோட்டோ கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த மோட்டோக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டன் ஃபாஸ்ட் டன் ரைட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். சரியா, கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன், ஏன்னா நான் ஒரு 11 மணிக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா, ஹாஸ்பிட்டலில் கத்தக்கூடாது, அதுக்காண்டி தான், கோச்சிக்காதீங்க மக்களே. சரியா, அடுத்து, which city gets is the first kind of infectious disease block facility. ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பிளாக் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐசோலேஷன் வார்டு வந்து ஒரு க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த இருக்குது பாருங்களேன், ஐடிபி. ஃபஸ்ட்டு அபவுட் ஐடிபின்னு சொல்லிடுறேன், அப்புறம் யாருன்னு சொல்லிடுறேன். ஐடிபி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் குவாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். 40 பெட்டு ஐசோலேஷன் வார்டு இருக்கும். அதே மாதிரி 50 பெட்டு ஹை டிபெண்டன்சி ஐசோலேஷன் வார்டு இருக்கும். அண்டு இன்டென்சிவ் கேர் யூனிட்லாம் இருக்கும். அந்த ஒரு பிளாக்கை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அட்வைசர், சரியா, லெஃப்டினன்ட் கவர்னரோட அட்வைசர் பஷீர் அகமத் கான் ஒருத்தவர் இருக்கார். அவர் தான் வந்து இந்த பிளாக்கை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த பிளாக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் வார்ட்ஸு, ஐசியூ எல்லாமே இருக்கும். சரியா, இதை வந்து எங்கே, அதாவது இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னு தெரியும், ஸ்ரீநகர்லன்னு தெரியும், எந்த இடத்துலன்னு தெரியணும்ல. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஷெர் ஐ காஷ்மீர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஸ்கிம்ஸ் அப்படின்ற இடத்துல. சரியா, ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். ஸ்ரீநகரில் சௌரான்ற இடத்துல இந்த மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த டிசீஸ் பிளாக் ஃபெசிலிட்டி வந்திருக்கு. ஸோ ஸ்கிம்ஸோட டைரக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஏஜி அஹன்கார், டீன் பார்த்திங்கன்னா டாக்டர் உமர் ஜாவித் ஷா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதும் ஷெரி இதும் ஸ்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா, ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, வந்தன் யோஜனா எஸ்டாப்ளிஷ்டு இன் விச் இயர்? என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் வந்தன் யோஜனான்னு திடீர்னு ஒரு கொஸ்டினை சொல்கிறீங்கன்னு கேள்விப்படுவீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வந்தனா யோஜனா பற்றி சொல்கிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்காங்களே, அவங்க, கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான், அதே மாதிரி ட்ரைஃபட், இவங்க 3 நபர்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெபினார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்தன் யோஜனா லேர்னிங் ஃபார் போஸ்ட் COVID-19 அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து இந்த வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா,
இந்த வெபினார் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? அவங்க வந்து கோவிட்-19 பற்றி அதில் எப்படி ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி ஒரு வெபினார். சரியா? நோ யுவர் ஸ்கீமுக்கு கீழே, சரியா, நியோ யுவர் ஸ்கீம் லெக்சரருக்கு கீழே ஒரு சீரீஸ் விட்டுருக்காங்க, வந்தன் யோஜனா லேர்னிங் ஃபார் போஸ்ட் கோவிட்-19. சரியா? ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் வந்தன் யோஜனா எஸ்டாப்ளிஷ்டு இன் விச் இயர்னே கொஸ்டின் கேட்டேன். ஸோ வந்தன் யோஜனா வந்து 2018 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த யோஜனா எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இன்கம்மை வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுதான் வந்தன் யோஜனா. இந்த ட்ரைஃபட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க. ஸோ ட்ரைஃபடு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஐ ஸ்டாண்ட் வித் ஹியூமனிட்டின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ட்ரைஃபடு பார்த்தீங்கன்னா கோ ட்ரைபல் கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ட்ரைஃபடு யூனிசெஃபும் சேர்ந்து வந்தன் சமாஜிக் தூரி ஜகோத்தா அபியான் அப்படின்ற ஒன்று இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ட்ரைஃபட் பற்றினது. ஸோ இந்த ப்ரீமியர் முடிஞ்சதுமே நீங்கள் என்ன செய்யணும், கமெண்ட் போடணும். ட்ரைஃபடோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், மறக்கக்கூடாது. அடுத்து, பத்மஸ்ரீ அவார்டே noted Urdu satirist Mujtaba Hussain passes away at 84. In which city he was born? ஒன்றுமே இல்லை, ஒரு உருது ரைட்டரான பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிய ஒரு முஜ்தாபா ஹுசைன் அவர் இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிருக்காரு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்தவர். சரியா? அவர் பானா வந்து ஹைதராபாத் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஹைதராபாத்தில் வந்து நிறையா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்குமே இது தெரிஞ்சது. ஸோ ஹைதராபாத்தில் உருது அப்போ நிறையா பேசுவாங்க. ஸோ உருது ஹுசைன்ற ஒரு முஸ்லீம், ஹைதராபாத், இவர் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளை வந்து இவரை வந்து இன்னொன்று எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஒரு செல்ல பேர் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க் ட்வைன் ஆஃப் உருது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் ஒரு இதில் ஆத்தராக இருந்திருக்காது. எந்த இதுக்கு ஒரு ஆத்தராக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சலோ ஜப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு உருது லிட்ரேச்சரில் ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து, கிங் ஆஃப் கேம்பிளிங் ஸ்டான்லி ஹோ பாஸ்ட் அவே அட் 98 வேர் ஹி வாஸ் பார்ன். ஒன்றுமே இல்லை, கேம்பிளிங் எல்லாருக்குமே தெரியும். சரியா? சூது. சரியா? ஸோ இந்த கப்பல்லலாம் பார்த்தீங்கன்னா கோவாவில் கேசினோலாம் விளாடுவாங்கள்ல. ஸோ அந்த சூது கேம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஜண்ட். சரியா? இவர் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கே தனது கைக்குள்ளே வச்சுருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கை சேர்ந்த நபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவரை ஒரு செல்ல பேர் ஃபேமஸாக வச்சு எப்படி கூப்பிட்றாங்கன்னா கேசினோ கிங் பின் ஆஃப் கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசினோ கிங் பின் ஆஃப் கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் ஹோ, இங்கேயும் ஹாங்காங். ஸோ ஹோ அப்படின்னு வச்சுங்க. கிங்கு கூட இருக்கீங்க, எப்போ கிங்கு கூட இருக்க எல்லாருமே ஹோன்னு ஒரு சவுண்டு போட்டுட்டு தான் வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Which IIT has developed a magnesium alloy to replace steel aluminum in cars? ஒன்றுமே இல்லை, காரில் எப்போயுமே அந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அலுமினியமில் ஸ்டீலில் தான் மேட் பண்ணி காரை மேக் பண்ணுவாங்க. சரியா? இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ ஐஐடி மெட்ராஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து மெக்னீஷியம் அலாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக வந்து நீங்கள் காருக்கு வந்து இந்த மெக்னீஷியம் அலாமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த ஸ்டீல் அலுமினியம் யூஸ் பண்ணாமல் அந்த மெக்னீஷியம் அலாயம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்குனது ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்தா குமார் பனிகாரி. இவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, ரீசெண்டாக ஐஐடி மெட்ராஸ் பற்றி ஒரு நியூஸ் பார்த்தோம். சரியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ராமமூர்த்தி. அடுத்த கேள்வி, ஃப்ளிப்கார்ட் சைன்டு வித் MOU வித் கர்நாடகா ஸ்டேட் மேங்கோ டிபார்ட்மெண்ட் டு சப்போர்ட் மேங்கோ ஃபார்மர்ஸ். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளிப்கார்ட்? ஒன்றுமே இல்லை, இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட்டும் கர்நாடகா ஸ்டேட் மேங்கோ டிபார்ட்மெண்ட்டும் ஒரு டைஅப் வச்சுருக்காங்க. என்ன டைஅப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேங்கோ ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, மாம்பழ சீசன் வரும்போது அவங்க மாம்பழத்தை வந்து அவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டான ஃப்ளிப்கார்ட்லேயே வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்குறதுக்கு தான் இந்த MOU அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. விளையிற மாம்பழத்தை ஃப்ளிப்கார்ட் மூலியமாகவே விற்கலாம் மேங்கோ ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது தான். சரியா? ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, எல்லாருக்குமே தெரிஞ்சது.
ஸோ இதுக்கு இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டெலிவரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதன் மூலியமாக அவங்க டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு விற்கிறது அந்த பார்சல் சர்வீஸ், டெலிவரி சர்வீஸ்லாம் வந்து இந்தியா போஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த கர்நாடகா ஸ்டேட் மேங்கோ டிபார்ட்மெண்ட்டோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர கட்டாரியா. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா. அடுத்த நியூஸ். ஸோ ஃப்ளிப்கார்ட் பற்றின ரீசன்ட் நியூஸ் பார்த்துங்க. இவங்க பஜாஜ் அலையன்ஸோட டைப் வச்சு டிஜிட்டல் மோட்டர் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐ லோம்பார்ட் அண்ட் கோ டிஜிட்டோட டைப் வச்சு இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஏகன் லைஃப் இன்சூரன்ஸோட டைப் வச்சு ஏகன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டும் டாட்டாவும் டைப் வச்சு ஃபுட் அண்ட் பிவரேஜ் ப்ராடக்ட் கன்சூமர் கொடுக்கறதுக்காண்டி வந்தாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டும் விஷால் மெகா மார்ட்டும் ஹோம் டெலிவரிக்காண்டி ஒரு டைப் வச்சாங்க. அதே மாதிரி பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸோட சேர்ந்து ஒரு டிஜிட்டல் மோட்டல் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் ஹேஸ் டைட் அப் வித் மாஸ்டர் கார்ட் டு டெவலப் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் கேட்டரிங் டு கஸ்டமர்ஸ் இந்த அண்டர் பேங்க் கேட்டகரி இன்க்ளூடு ஃபார்மர்ஸ் அண்ட் எஸ்எம்இ. ஒன்றுமே இல்லை, இது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கார்டு எல்லாத்துக்குமே தெரியுமில்ல, மாஸ்டர் கார்டும் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் சேர்ந்து ஃபார்மர்ஸ்க்கும் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் சில ப்ராடக்ட்ஸ்கள்லாம் உருவாக்கி தராங்க. சரியா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விளைவிக்கிற பொருளை வந்து டைரெக்டாகவே அக்கௌண்ட்டில் வந்து விழுகிற மாதிரி, அது மாதிரி அவங்க வந்து சில அந்த கேட்ரிங் அது எப்படி சொல்கிறது, ப்ராடக்ட் செல்லிங்காண்டி சில விஷயத்தெல்லாம் வந்து உருவாக்க போகிறாங்க. சரியா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்க. அதை வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் மாஸ்டர் கார்டும் சேர்ந்து ஃபார்மர்ஸ்க்கும் எஸ்எம்இக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுதான் விஷயமே. ஓகே, ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, இந்தியா. எம்டிஎன் சிஓ அனுபரத பிஸ்வாஸ். அதே மாதிரி மாஸ்டர் கார்டோட சவுத் ஏசியா அந்த டிவிஷன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பொர்சு சிங். ரீசன்ட் நியூஸ், ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா பாரதி ஆக்ஸாவோட சேர்ந்து கோவிட்-19 ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் ரீசன்ட் நியூஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், பேமெண்ட்ஸ் பேங்க்கோட பெய்டப் கேபிட்டல், மினிமம் பெய்டப் கேபிட்டல்னு எப்பயுமே கொஸ்டின் கேட்பாங்க. அது 100 crore. ஓகே, அதே மாதிரி பேமெண்ட் பேங்க்கு ஒவ்வொரு பேமெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் படிச்சுக்கணும். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்றது அங்கேயே இருக்குது. சரியா, ஸோ உங்களுக்கு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த பேமெண்ட்ஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்றது எல்லாருமே கமெண்டில் போடுங்க. ஓகே, ஸோ பெய்டப் கேபிட்டல் வந்து நச்சிகட் மோர் கமிட்டி கீழே வரப்பட்டது. அடுத்து, which of the following Indian startup has come up with the world first contactless visitor management software with temperature scanner and mask detection? ஒன்றுமே இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து VAMS. சரியா, VAMS குளோபல் அப்படின்ற ஒரு நிறுவனம். சரியா, மும்பை பேஸ்டு கம்பெனி. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா, கான்டாக்ட்லெஸ் விசிட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, வேர்ல்டு ஃபஸ்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 பர்சன் செய்ய வேண்டிய வேலையை, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து டெம்பரேச்சரை ஸ்கேன் பண்ணுவேன் உங்களுக்கு. சரியா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் நான் நிற்கிறேன்னா வந்து டெம்பரேச்சரை ஸ்கேன் பண்ணுவேன். நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வாசல்லேருந்து அலோவ் பண்ணுவேன். அந்த வேலையை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன செய்யுமா, வர பேஷனோட டெம்பரேச்சரை ஸ்கேன் பண்ணுமா, மாஸ்க் டிடெக்ஷன் பண்ணுமா, ஸோ உங்களுக்கு கோவிட்-19 இல்லையா அப்படின்றதையும் தெரியப்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ இதுதான் இதை பற்றின நியூஸு. அடுத்து, which of the following company has tied up with TajSATS to provide meals for the medical staff and health workers? ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா REC லிமிடெட் அவங்களும் TajSATS அவங்களும் டைப் வச்சுருக்காங்க. எதுக்காகனா வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப்கெல்லாம் வந்து இந்த ஃபுட்டு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஒரு நாளைக்கு 300 பாக்கெட் ரெடி பண்ணி இவங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. இந்த வீடியோ முடிஞ்சதுமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, which of the following squadron will soon be operationalized by Indian Air Force to operate the modern multi-role light fighter aircraft LCA Tejas? ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்குவாட்ரான், இதுதான் ஸ்குவாட்ரான். சரியா, இந்த ஏர்ஃபோர்ஸு இது மாதிரி இருக்குல்ல, பிளேட்டு மாதிரி இருக்குல்ல, இதை தான் ஸ்குவாட்ரான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அதோட நேம் பார்த்தீங்கன்னா நம்பர் 18 ஃப்ளையிங் புல்லட்ஸ். இது இப்போ வந்து ஆப்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இதை லான்ச் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்
ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்கேஎஸ் பதூரியா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் பதூரியா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து Ola Electric has acquired which company with the focus of improving its engineering and design capabilities? ஒன்றுமே இல்லை, ஓலா எலக்ட்ரிக் உங்களுக்கே தெரியும் ஓலா அப்படின்றது, சரியா? ஸோ இவங்க வந்து இப்போது இத்தர்கோ பிவி அப்படின்ற இத்தர்கோ பிவியோட வந்து டைப் வச்சுருக்காங்க. இந்த இத்தர்கோ பிவின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிறவங்க, சரியா? எலக்ட்ரிக் ஆப் ஸ்கூட்டர் தயாரிக்கிறவங்க. ஸோ இவங்களோட வந்து இப்போ டைப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க சொல்லி நிறைய எலக்ட்ரிக் நாங்கள் இனிமேல் வந்து நிறையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து உருவாக்குவோம் அப்படின்றத வந்து இவங்க 2 பேரும் டைப் அப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரு, சிஓ பவிஷ் அகர்வால். எத்தர்கோவோட கோஃபவுண்டர் சிஓ பார்த்திங்கன்னா பாட் ஜக்கோப்ஸ் ரோசியர். ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட். இது நெதர்லாண்ட் பேஸ்டு ஒரு கம்பெனி நிறுவனம் தெரிஞ்சுக்கோங்க. எத்தர்கோ அப்படின்னாலே வந்து ஸ்கூட்டர் கம்பெனி, ஓலானாலே கார் கம்பெனி உங்களுக்கு தெரியும். இவங்க டைப் வச்சு ஸ்கூட்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் உருவாக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, சரியா? அடுத்து நேம் த லேட்டஸ்ட் சில்ட்ரன் புக் ரிலீஸ்ட் பை ஜேகே ரவுலிங். ஜேகே ரவுலிங்னாலே உங்களுக்கு ஹாரி பாட்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ்லாம் லாக்டவுனில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சில்ட்ரன்ஸ்க்காண்டி ஒரு புக்கை ஃப்ரீயாகவே சில சாப்டரை வந்து ஆன்லைனில் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து த இக்காபாக் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட நேமே த இக்காபாக் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், சரியா? பாக் எப்பயுமே லொல் லொல்னு குலைக்கும், ரோல் அப்படின்னு ரோல் டாக் எப்பயுமே ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ இக்கா பாக டாக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் இது நியூஸ். அடுத்து நேம் த பெங்களூரு பேஸ்டு ஸ்டார்ட் அப் விச் ஹாஸ் லான்ச்டு அ மல்டிலிங்குவல் கன்வர்சேஷனல் வாய்ஸ் பாட் டு எனேபிள் டயலாக் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஒன்றுமே இல்லை, பெங்களூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஞானி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து ஞானி கலெக்ஷன் வாய்ஸ் பாட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ஸ் பாட் என்ன செய்யும்னா கஸ்டமருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் லைக் பேங்க், என்பிஎஃப்சி, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கும் அதில் உள்ள கஸ்டமருக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் பாட், சாட் பாட் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி ஒரு வாய்ஸ் பாட். அவங்க டவுட்டு கேட்குறது அந்த வாய்ஸ் பாட்டை கேட்டுக்கலாம், அதை ரிப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஞானி கலெக்ஷன் வாய்ஸ் பாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிப்பு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. அடுத்து விச் கம்பெனி ஹாஸ் ஹோஸ்டட் அ குளோபல் விர்ச்சுவல், நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்க. விச் கம்பெனி ஹாஸ் ஹோஸ்டட் அ global virtual sports event to fight COVID-19 has collaborated with a number of tracking app like Garmin, Swift, Polar. ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் அடிடாஸ் ஷூ கம்பெனி, நீங்கள் அடிடாஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடிடாஸ் வந்து கார்மின், ஸ்விஃப்ட், போலார் இந்த மாதிரி ஆப்புகளோட ஒரு டைப் வச்சு ஒரு குளோபல் விர்ச்சுவல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடத்த போகிறாங்க. இது எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து COVID-19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த குளோபல் விர்ச்சுவல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதை அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடிடாஸ் வந்து இந்த அமௌண்ட்டை யாருக்கு டொனேட் பண்ணுறாங்கன்னா WHO வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து எல்லாருமே வந்து லாகின் பண்ணுறது எவ்ரி ஹவருக்கு $1 வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டாப் இந்தியன் அத்லெட் யாருன்னு பாருங்கள், ரோஹித் சர்மா, ஹீமா தாஸ், நிக்கத் ஜரீன், மான்பிரீத் சிங், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, விர்ச்சுவல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடிடாஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, சிஓ பார்த்தீங்கன்னா காஸ்பர் ரோஸ்டட், ஓகேவா? அடுத்து who has recently been appointed as the India High Commissioner to Singapore. இந்தியாவோட ஹை கமிஷனர் சிங்கப்பூருக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியசாமி குமரன். இவர் ப்ரெசண்ட்டு இந்தியா டு கத்தாருக்கு அம்பாசிடராக இருக்கார். இவர் வந்து இப்போ சிங்கப்பூருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? சிங்கம் படத்தில் வந்து அவர் டைலாக் பேசுகிற மாதிரி இவர் வந்து 1 சாமி 2 சாமி பெரிய சாமின்னு டைலாக் பேசுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவித் அஸ்ரஃபை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. பிரேம் கே நாயர் அப்படின்றவரை வந்து அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ரிபப்ளிக் ஆஃப் நைஜீருக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரேம் கே நாயர் வந்து ப்ரெசண்ட்டாக ஹாம்பன் டோட்டாக்கு வந்து கன்சல் ஜென்ரலாக இருக்கார். அவரை வந்து இப்போ வந்து ரிபப்ளிக் ஆஃப் நைஜீருக்கு அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிங்கப்பூரோட கேபிட்டல் சிங்கப்பூர், கரன்சி சிங்கப்பூர் டாலர், பிரசிடென்ட் ஹலிமா யாக்கோப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து
தாய்வான் பிரசிடென்ட் சாய் இங் வென் அப்படின்றவங்க வந்து செகண்ட் டைமாக வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தாய்வான்றதான் கொஸ்டின். ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட், சரியா? சாய் இங்வென்றவங்க ஃபீமேல் பிரசிடென்ட். இவங்க செகண்ட் டைமாக வந்து ரீஎலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கொரோனா டயத்தெல்லாம் இவங்க ரொம்ப அந்த தாய்வான்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மாஸ் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களே திரும்ப வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் டைமாக. ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் வந்து செகண்ட் டைமாக போடப்படுறது இவங்க தான், சரியா? இவங்களுக்கான டென்யூர் பீரியட் பார்த்திங்கன்னா வந்து 4 இயர் டேர்ம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவ் பார்ட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, ஐடிசி டு அக்வயர் % ஈக்விட்டி ஆஃப் சன்ரைஸ் ஃபுட்ஸ் பை ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அதாவது நம்ம ஐடிசி இருக்காங்கல்ல, அவங்க சன்ரைஸ் ஃபுட்ஸை வந்து வாங்குறாங்க. எத்தனை % ஈக்விட்டியை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100% ஈக்விட்டியை வாங்குறாங்க. ஆல்ரெடி மேஜர் அக்வசேஷன் பார்த்திங்கன்னா வந்து சால்வான், ஷவர் டு ஷவர், பி நேச்சுரல்ஸ், சாமிஸ், நிம்மல் இதெல்லாம் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சன்ரைஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். ஐடிசியோடது பார்த்திங்கனாலும் கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். ஐடிசியோட சேர்மன் அண்ட் எம்டி சஞ்சீவ் பூரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, which company and CSIR IIM signed MOU to develop RT-LAB based test for coronavirus. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், ஃபெலுடா கிட்டு கொண்டு வந்தாங்க கொரோனா டெஸ்டிங்க்கு. அதே மாதிரி ராஜஸ்தான் வந்து ரேப்பிட் டெஸ்ட் கிட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கேரளா அந்த இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டு கொண்டு வந்தாங்க, ரேப்பிட் கிட்டு. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நிறையா கிட்டு வந்து கொரோனா டெஸ்டிங்காண்டி கொண்டு வரப்பட்டது. அதை மாதிரி இப்போது நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டடும் சிஎஸ்ஐஆர் ஐஐஐஎம்மும் ஒரு டைஅப் வச்சுருக்காங்க. RT-LAB பேஸ்டு கிட். RT-LAB பேஸ்டு கிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் லூப் மீடியேட்டர் ஐசோதெர்மல் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ இதுதான் RT-LAB பேஸ்டு கிட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிளட் செல்ஸ், உங்கள் சாம்பிள்ஸ், ஓகே, உங்கள் த்ரோட் ஸ்வாம்பு, த்ரோட்டில் அந்த பட்ஸு மாதிரி வச்செல்லாம் அந்த சாம்பிள் எடுக்கிறான் இல்லை பேஷண்ட்டேருந்து, அதை வந்து நியூக்ளிக் ஆசிட் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் வந்து ஒரு 40 to 45 நிமிஷத்துக்குள்ளே கொரோனா இருக்கா இல்லையான்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது COVID-19, சாரி அவசரத்தில் போடல. ஸோ ஐஏஎம்மோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், சரியா? சிஎஸ்ஐஆர் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நியூஸ். அடுத்து, அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி 23 நியூஸ் தான். ஸோ நம்ம மேம் வந்து சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர்களை நீங்கள் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஒரு 2 நாள் மட்டும், சரியா, டிஸ்சார்ஜ் பண்ணுறவரை மட்டும் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் உங்களுக்கு 6:30 வந்து ப்ரீமியராக போட்டு விட்டுறேன், சரியா? நாளைக்கு 6:30 உங்களுக்கு ப்ரீமியர் வந்துடும், யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலாட்டியும் சரி, தயவுசெய்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா சூழ்நிலை அப்படி, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன். ஸோ ஒன்லைனர் போக முடியலை, கோச்சிக்காதீங்க. டின் டின் டிடின்